உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி முருகனோட வேலையை எடுத்து திமுகவுக்கு ஆப்பா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. மனமார்ந்த நன்றிகள் இந்த வழக்கிற்காக போராடிய வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்கும். திமுக காரணங்களோட திமிருக்கு சரியான செருப்படி கொடுத்திருக்கு நீதிமன்றம் அப்படின்னு தான் இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன். காலையிலேயே வீடியோ போட வேண்டியது. இந்த தீர்ப்பு இப்படிதான் வரும்னு நமக்கு மனசார நம்பணும். வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது. இந்த நாட்டுல மத கலவரத்தை தூண்டுறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல சத்தியமா அது திமுக தான் அப்படிங்கிறத இங்க உள்ள இஸ்லாமிய உறவுகள் புரிஞ்சுக்கணும். இங்க ஐயப்ப பக்தர்கள் கோயிலுக்கு போனா இஸ்லாமியர்கள் சாப்பாடு போறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு நோன்பு திறந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வரிசையில அந்த நோன்பு காலத்துல ஒரு வங்கியிலயோ எங்கேயோ ஒரு வரிசையில நிக்கணும்னா பாவம் பாய் நோன்பு வச்சிருக்காரு அவரை முன்னாடி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கக்கூடிய இந்துக்களையும் நாம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க மத ஒற்றுமை அப்படிங்கிறது இருந்தது. இன்னைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பள்ளிவாசல்ல கூட்டு போய் கயிறு மந்திரிச்சு போடுவோம். கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா தண்ணியோ பாலையோ எடுத்துட்டு போய் மந்திரிச்சு எடுத்துட்டு வந்து அதுகளுக்கு கொடுப்போம். இப்படி மத ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலத்துல இஸ்லாமியர்களை அப்படியே பயமுறுத்தி அவர்களோட ஓட்டை பிச்சை எடுக்கிறதுக்காக கேவலமான வேலைகளை செஞ்ச திமுக கூட்டணிக்கு இன்னைக்கு மதுரை நீதிமன்ற நீதியரசர்கள் ஆப்படிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆகச்சிறந்த சந்தோஷம். மத நல்லிணக்கம்னா என்ன? அந்த மலை அவர்களோட இவர்களோடது அப்படிங்கறதெல்லாம் 100-150 வருடைய வாதம். அதுக்குள்ள நாம போய் டயத்தை வீணாக விரும்பல. மத நல்லிணக்கம்னா என்ன? ஓம் ஆலயத்துக்கு நான் வரேன், என் ஆலயத்துக்கு நீ வா. அது சிக்கந்தர் தர்காவா? அதுக்கு பக்கத்துல நாங்க தீபம் ஏத்த கூடாதா? நாங்க ஏத்துறோம். நீங்க எங்க முருகன் கோயிலுக்கு வாங்க, அழகா உங்களுக்காக நாங்க பெட்ஷீட் போடுறோம். இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை செய்யும். நீங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க, உங்க ஸ்டைல்லயே தொழுவுங்க. இப்படி மனிதர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பேரு தானே மத நல்லிணக்கம். அங்க இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகன் தோன்றிய ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இஸ்லாம் ஒரு 1450 ஆண்டுகளா தான் இங்க இருக்கு. அதற்கு முந்தைய காலகட்டத்து மலை. இதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்காங்க. நேற்று நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எந்த இஸ்லாமியரும் இங்க எதுக்கல, விமர்சிக்கல, எதுவுமே பண்ணல. ஏதோ அவங்க போய் தீப ஏத்தி வழிபட்டு போறாங்கப்பா, அவங்க நம்பிக்கை. எந்த இஸ்லாமிய அமைப்போ வழக்கு தொடுக்கல. இந்து சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் அங்க தீபம் ஏத்துதுன்னு சொன்னதுக்கு எதிராக நீங்க போய் மேல்முறையீடு செய்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும். நீங்க எல்லாம் விட்டுட்டு தேரலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த சிஏஏ சட்டம் வந்தப்ப ஐயோ மோடி இஸ்லாமியர்களை பூரா நாட்டை விட்டு விரட்ட போறாரு, ஐயோ சிஏஏ சட்டம் வந்தா உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட்டை கேட்பாங்க, உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்கன்னு டிசைனா கதை விட்டு அவங்க ஓட்ட பிச்சை எடுத்தவங்க தானே இந்த திமுக காரங்க. இன்னைக்கு ஆண்டு கிழிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இந்த நல்லா இருக்கிற நாட்டுல மத கலவரத்தை பண்றதுக்கு எவ்வளவு பிளான் போட்டிருக்காங்க பாருங்க. நீதிமன்றம் உத்தரவிடுது. சம்பந்தமே இல்லாம அங்க கலவரம் வரும்னு 144 தடை உத்தரவு போடுறீங்க அப்படின்னா அங்க தீபமேத்த வர்றவர்கள் எல்லாமே இந்துக்கள். அங்க கலவரம் வரும் அப்படின்னா இஸ்லாமியர்களை எல்லாம் கலவரக்காரர்களா சித்தரிக்குதா இந்த திராவிட மாடல் அரசு? கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? யாரா கலவரம் பண்றது? இஸ்லாமியர்கள் அவங்கவுங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கலவரம் வரும். உங்க காவல்துறையோட லட்சணம் தெரிஞ்சுதான் சிஐஎஸ்எஃப் போலீஸை அனுப்பிச்சு விட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற கொழுப்பு நீங்க இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக சிஎஸ்ஐஎஃப் போலீஸையே அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க கூட்டத்தை நிறுத்தி தடுத்து மேல்முறையீட்டுக்கு போறீங்க. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கண்டெம்ட் கேஸ் போட்டா 6:05 தான் தீபம் ஏத்த சொல்லியிருக்காங்க. மணி இப்ப 6 தான் ஆகுது, எங்களுக்கு 6:05 வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுட்டு 6:05 மேல நீங்க மறுபடியும் மேல்முறையீடு போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? வெக்கமாவே இல்லைங்களா மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? யார் நீங்க? இந்த மண்ணோட இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர். என்ன பதவி பிரமாணம் எடுத்திருப்பீங்க? எந்த சாதி மத பேதமின்றி அப்படிங்கிற வார்த்தையை தானே நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க. துண்டு சீட்ல உங்களுக்கு அதுதானே எழுதி கொடுத்திருப்பாங்க. நீங்க பதவி ஏற்கவும் உங்களுக்கு துண்டு சீட்டு தான் வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதை தானே எழுதியிருப்பாங்க. அதுதானே நாம்ஸ். அது என்ன உங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும், தீபாவளி நான் மட்டும் விடுமுறை தின வாழ்த்து. இதுதான் நீங்க சாதி பேதமற்று மத பேதமற்று கிழிக்கிற லட்சணமா?
இந்த சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையில 1000 கோடியை கொள்ளையடிச்சுட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பை சொல்லி போய் தீபமேத்த சொன்னிச்சு அப்படின்னா உடனே நீங்க இங்க இருந்து அங்க பக்கம் போய் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு திருவண்ணாமலையில நின்றுகிட்டு இங்க திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் நீங்க எதிர்த்து போனீங்க அப்படின்னா அந்த அண்ணாமலையார் உங்களை விட்டுருவாராடா தம்பிங்களா? அது என்ன இடம்? நீங்க போனது திருவண்ணாமலை, நீங்க அப்பீலுக்கு போனப்ப திருவண்ணாமலையில இருந்தீங்க. அது என்ன? அக்னி கடவுள் பிரவேசிக்கக்கூடிய இடம். அந்த கடவுள் தான் உங்களோட திமிரு கூந்தலுக்கு, உங்களோட ஆட்சி அதிகார திமிரு கூந்தலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நெருப்ப வச்சு பொசுக்கி இருக்கார் இன்னைக்கு நீதிபதிகள் அப்படிங்கிற உருவத்துல. அதுதான் நடந்திருக்கு. இந்த நவாஸ் கனின்னு ஒருத்தன், ஒரு எம்பி, அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. அவன் போய் பிரியாணி தின்னானே, அவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? நீதிபதி செந்தில்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணதுக்காக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன சங்கிங்கிறான், RSS கைகூலிங்கிறான். அப்பதான் எங்கடா போனீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடாம? அதாவது திமுகவுக்கு எதிராக அவனாவது பேசினா மட்டும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு உள்ள வந்துடுறீங்க. இதே இந்த நக்கீரன் கோபால் விஜய் அடிங்க கொல்லுங்கிறான், அவனெல்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப இந்த ஏற்கனவே இவன் போய் பிரியாணி ஒருத்தன் தின்னுட்டு வந்தான். இன்னைக்கு இந்த தமிழ் அன்சாரி, இது ஒரு காவி தீர்ப்பு, இங்கு ஊதாமை போட்டு எழுதப்பட்ட தீர்ப்பு அல்ல, காவியால் எழுதப்பட்ட தீர்ப்புன்னு நீதிபதிக்கே தனிப்பட்ட கற்பிதமும் மத வெறியும் கற்பிக்கிறார். திருமாவளவன் மாதிரி ஒரு கேவலமான தலைவர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடியது இந்து கோவில்னு சொன்னாருன்னா உனக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். இப்ப நீ நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மேலேயே வந்து கொலிஜியத்துல வழக்கு தொடர்ந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறீங்க, அவரை தூக்கணுங்கிறீங்க. ஏண்டாப்பா உங்களுக்கு எல்லாம் வயிறு அப்படி எரியுது? ஏன் தெரியுமா? இந்த 7-8% இஸ்லாமியர்கள் ஒத்துமையா ஓட்டு போடுறதாலதான். இதனால் வரைக்கும் நாம இந்து அப்படின்னு என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. நீங்க என்னைக்கோ ராமன் வந்து இன்ஜினியரிங் படிச்சானா அப்படிலாம் கேட்டீங்க, கடந்து போயிட்டோம். ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில தமிழ் கடவுளான முருகனையே கடிக்க வரீங்கன்னா உங்களை காலில் போட்டிருக்கிறத கலட்டிக்கிட்டு அடிச்சா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே ஒவ்வொரு இந்துவையும் யோசிக்க வைக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீதிமன்ற உத்தரவை தடுத்திருக்கிறது. ஜி.ஆர். சுவாமிநாதனோட தீர்ப்புல CISF போலீஸ அனுப்பிச்சதுல தப்பே இல்ல. உங்க போலீஸ் வந்து லட்சணம் தெரிஞ்சுதான் நீதிபதி CISF போலீஸ அனுப்பிச்சிருக்காரு. நீங்க என்னத்துக்காக இந்த மேல்முறையீடு செஞ்சிருந்தாலும் இது உள்நோக்கம் கொண்டது. அப்படி இந்த உள்நோக்கம் என்ன? கேவலம் ஓட்டு பொறுக்கி திங்கிறதுக்கு தான். இதுதான் இந்த உள்நோக்கம். இந்த உள்நோக்கம் கொண்ட வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு செல்லும்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப மூஞ்ச தூக்கிக்கிட்டு எங்க போவீங்க? இது பெரியார் மண் அப்படின்னு நீ கத்திக்கலாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண்ணுன்னு கத்திக்கலாம், கருணாநிதி மண்ணு கத்திக்கலாம், இன்பநிதி மண்ணு, உதயநிதி மண்ணு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய துன்பநிதி, எவன் பேர்ல வேணாலும் மண்ணுன்னு நீங்க வச்சுக்கலாம். உண்மையிலேயே இது முருகனுடைய மண். தமிழ் கடவுளான முருக பெருமான் வெல்வார். உங்களை போன்ற சூரர்களை 2026 தேர்தலில் சம்ஹாரம் செய்வார். உண்மையான சூர சம்ஹாரம் 2026 முருக பக்தர்கள் உங்களை செய்வாங்கடா.